கிளாரிட்டியே இல்ல. படம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க, ஒரு சீன் போகுது, டக்குன்னு வந்துட்டு அதை முடிக்கிறாங்க. யாரு இவங்க? நீங்களே எங்க இருந்தா வர்றீங்க, எதுக்குடா சண்டை போடுறீங்க, யாருக்குடா அம்மா? அது என்னன்னா, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க மேக்கிங் நல்லா பண்றாங்க. இப்போ வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் என்னன்னா மேக்கிங் பண்றாங்க, நல்ல மேக்கிங் பண்றாங்க, ஷார்ட் கம்போசிஷன் பண்றாங்க, ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன பல்ஸ் தேவையோ அதை பண்றாங்க, போட்டோகிராஃபி நல்லா பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அந்த கதை பண்ற இடத்துல விட்டுறாங்க, கருவை விட்டுறாங்க. ஆமா, எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்றோம்னா அதுக்கு உண்டான என்னென்ன வேணும் அதுல எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, கதைங்கிற அந்த இலாக்காங்கிற ஒரு டீமவே காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கதை பண்ணவும் தெரியல. இந்த 79 காலனில ஒரு டயலாக் வரும், உனக்கு தான் பாட வரலையே, பேசாம இரியேண்டா அப்படின்னா கதை பண்ணவும் வர அது ஒத்துக்கிறவும் மாட்டேங்கிறாங்க யாருமே. ஒரு தடவை சொன்னா என் பச்சு நானே கேட்க மாட்டேன், ஆண்டவன் சொல்ற அருணாச்சலம் முடிக்கிறான். அதெல்லாம் ஒரு அன்னைக்கு ரைட்டர்ஸ் இருந்தாங்க, பாலகுமாரன் மாதிரி, சுஜாதா மாதிரியான ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ரைட்டர்ஸே இல்ல. ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பத்தாவது குறைக்கு நம்ம அணி தம்பி வேற, அவர் வேற படம் டைட்டில் போட்டது வந்து ஆரம்பிச்சவர் தான், படம் முடிகிற வரைக்கும் அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. எந்த இடத்துல மியூசிக் பண்ணணும், எந்த இடத்துல சைலண்ட் விடணும்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தெரியணும். அதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். இப்ப சொல்லுங்க சார், படம் வந்து நானே 1000 கோடி அடிக்கணும்னு பல வீடியோ பேசியிருக்கிறேன். இந்த படம் பார்த்து வந்து எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. 1000 கோடி கனவு இந்த படம் நிறைவேற்றுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை, ஜெயிலரை நீங்க இந்த படத்தை கம்பேரே பண்ணக்கூடாது. ஜெயிலர் வந்து ஒரு நல்ல படம். எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட டிஷர்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூலி படம் ரிலீஸ் ஆகி சிட்டி வந்துட்டு பயங்கர வைப்ல இருக்கு. கூலி படம் வந்து எப்படி இருக்கு, அதுல வந்துட்டு இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆன ஜுபேர் சார் தான் வந்துட்டு நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு. அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். கூலி பார்த்தாச்சா சார்? பார்த்தாச்சு. காலையிலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் மத்தியில எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் டிக்கெட் போயிட்டு இருக்கு. 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 500-550 கோடி ரூபாய்க்கு மேல பிசினஸ் ஆயிருக்கு. ஒரு 3 நாள் ஃபுல்லா இருக்கு ஆல்மோஸ்ட். வந்து படம் சிட்டில எல்லாம், சென்னையில எல்லாம் ஒரு 3 நாள் டிக்கெட் கிடையாது. பாக்குறவங்களும் டிக்கெட் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு படத்துக்கு வீக்கெண்ட் ரெண்டா படத்துக்கு மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. லோகேஷ் பெரிய டீம்லாம் வந்திருக்காங்கன்னு படம் பார்த்தோம். அந்த எதிர்பார்ப்போட தான் படம் பார்த்தோம் எப்படி இருக்கு அப்படின்னு. முதல்ல கதைன்னு பார்க்குறப்ப சத்யராஜ், ரஜினிகாந்த் 2 பேரும் ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டு ப்ளஸ் ரிலேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. பட் பார்த்தா ஒரு கட்டத்தில் சத்யராஜ் கொலை பண்ணிடுறாங்க. ஏன் கொலை பண்ணாங்க, அவங்களை எப்படி இவர் ரஜினிகாந்த் பழி வாங்கினார் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதை. ஸ்ருதிஹாசன் சத்யராஜினுடைய பொண்ணா வர்றாங்க. சத்யராஜினுடைய பொண்ணா அப்படிங்கிறது அது ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்தில். அது நம்ம இப்போ சொல்ல வேண்டாம், படம் பார்க்குறப்ப தெரியும். இதுதான் படத்தினுடைய கதை. வில்லன் கேங்னு பார்த்தா ஒரு பெரிய சோபின், நாகார்ஜுனா, அப்புறம் வந்துட்டு அமீர் கான் அப்படின்னு ஒரு பெரிய, அமீர் கான் நம்ம வில்லன் லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது, ஒரு சீன் தான் வர்றாரு அதில். ஆனால் ஒரு பெரிய கேங் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கிறாங்க. ஒரு ஹார்பரே அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யாரையும் நினைச்சவங்கலாம் கொண்டு புதைச்சிட்டு இருக்காங்க, புதைக்கல எரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை வந்து டஜன் கணக்கில் வந்து வண்டியில் கொண்டு வந்து பணத்தை அரிக்கிறாங்க. போலீஸ் கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி சத்யராஜ் அந்த பணத்துக்கு எரிக்கிறதுக்கு ஒரு வேலை பண்றாரு. அதான் படத்தினுடைய மெயினான இது அப்படின்னு படம் போகுது. படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த 70-72 வயசு அதே எனர்ஜியோட அதே ஸ்டைலோட அப்படி இருக்காரு. படத்துல பாத்தீங்கன்னா ஃபைட்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்டைலு, அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் சாங்லாம் வந்து அண்ணன் வர்றாரு ஒத்திக்கவங்கலாம் பயங்கரமா தியேட்டர்ல வைப் பண்ணாங்க. அவருடைய வேலையை ரொம்ப சிறப்பா தெளிவா பண்ணியிருக்கிறாரு, சிறப்பா தரமா பண்ணியிருக்கிறாரு. லோகேஷ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கறதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸ்கிரிப்டா படம் பார்க்குறப்ப நிறைய லேக் இருக்கு. நிறைய பேருக்கு புரியல. எந்த கேரக்டர் ரிவீல்னு ஒன்று இருக்குல்ல, அது அவங்க பண்ணவே இல்லை. டீட்டெயிலிங் எதுவுமே பண்ணல. பார்த்தா அமீர் கானை கட்டுற, அமீர் கான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டானுங்கிறாங்க. ஒரு தனி சார்ட்டர்ட் ஃபிளைட்ல நாய்க்குட்டியோட வர்றாரு. இங்கே பார்த்தா இங்கே ஒரு பெரிய ஒரு கேங் நிற்குது. அப்படிப்பட்டவர் திடீர்னு வந்து பீடி கேட்குறாரு. வந்து பீடி கேட்குறாரு. பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் நீங்க எப்படி இருக்கு, அங்கிருந்து வர்றாரு, மெக்சிகோல வர்றாரு அண்ணன்றாரு. இவரை அவனை தமிழ்ல பேசுறாரு. அதெல்லாம் வந்து ஒரு சீன் மட்டும் வந்துட்டு போறாரு. அப்படிங்கும் போது ஒன்றும் தெரியல. அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான கதையை வந்து சொல்றாரு நாகார்ஜுனோட ரஜினிகாந்த் சொல்றாரு. ஆனா அதை வந்து ஆக்சுவலா விஷுவலா பண்ணிருக்கணும். விஷுவலா பண்ண வேண்டிய விஷயத்தை டயலாக்கா சொல்றாங்க. அதே மாதிரி விண்டேஜ் ரஜினி ஒரு போர்ஷன் போறாங்க. அதெல்லாம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்காது. உபேந்திராவும் அவரும் ஒரு பஸ் ஃபைட் எக்ஸலண்டான அது.
பட் அதெல்லாம் லென்த்தியா பண்ணிருக்கலாம். அதெல்லாம் லென்த்தியா பண்றாங்க. அதை லென்த்தியா பண்றதை விட்டுட்டு தேவையில்லாத சீன்களை எல்லாம் வந்து லென்த்தியா பண்ணிருக்காங்க. இப்போ இன்ட்ரோலுக்கு பிறகு தெரிஞ்சிருது என்ன நடக்க போகுது, இவர் பழி வாங்குவாரு, அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு சஸ்பென்ஸ் பெருசா இல்லை. ஆனா வில்லன் கேங் ஒவ்வொன்றா வரும், ஒவ்வொன்றா அவர் அடிச்சு காலி பண்ணுவாருங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த சௌபினுடைய ஒய்ஃபா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அது ஏன் அந்த கேரக்டருக்கு எதுக்கு எவ்வளவு லுக்கு அவ்வளவு வெயிட் கொடுத்துருக்காங்க, அந்த கேரக்டர் ஃபைட்லாம் வேற பண்ணுது, அது யாருன்றதும் தெரியல, கடைசி அந்த கேரக்டர் என்ன ஆச்சுங்கிறதும் தெரியல. இப்ப நிறைய வருது. ஒரு கேரக்டரோட ரிவீல் பண்றதே, இப்ப சௌபினுடைய கேரக்டரே போலீஸ் அகாடமில இருந்தாருன்றாங்க, அவர் போலீஸ் இன்ஃபார்மரா, போலீஸ் வந்து வெளியில வந்தாரா, இவருடைய பர்சனல் அஜெண்டாவுக்கு வேலை பார்த்தாரா, எதுக்காக இருந்தாருங்கிறத கொஞ்சம் கிளியரா சொல்லவே இல்லை. கிளாரிட்டியே இல்ல. படம் ஃபுல்லாவே வந்துட்டு ஒருத்தவங்க வராங்க, ஒரு சீன் போகுது, டக்குன்னு வந்துட்டு அதை முடிக்கிறாங்க. யாரு இவங்க, நீங்களே எங்க இருந்தா வர்றீங்க, எதுக்குடா சண்டை போடுறீங்க, யாருக்குடா அதுவும் ஃபைட் எல்லாம் பார்த்தா சுத்தியில குண்டி தள்ள எடுக்கிறான், ராட குண்டி கழுத்து இருக்கிறானுங்க. ரொம்ப கொடூரமான ஆளா இருப்பாங்க. சரி, ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க படத்துக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதான் இருக்கும். அது சௌபின ஒரு சீன் பண்ணுவாங்க, ஒரு சுத்தியில கொண்டு போய் சைடு மண்டையில ஒரு அடி அடிச்சோடனே ஆள் காலியாரு, கொண்டு போய் புதைச்சோட எந்திரிச்சு வர்றாப்புல, மஞ்சுமல் வாய்ஸ் எந்திரிச்சு வர்றாப்புல. ஏற்கனவே புலின்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு நான் சொல்றது, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப ஒரு சிரஞ்சீவி படம், தெலுங்கு படம். சிரஞ்சீவி படத்தை என்ன பண்ணுவாங்க, சிரஞ்சீவி அடிச்சு அவர் ஒரு கார்ல வச்சு ஒரு பெரிய குழியை தோண்டி கார்ல போச்சுருவாங்க. சிரஞ்சீவி முடிச்சு பார்ப்பாரு, கார் மண்ணுக்குள்ள போஞ்சிருக்கும். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி மண்ணுல இருந்து மேல அனுப்பிச்சுடுவாரு. ஒரு தெலுங்கு படம். எனக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒரு மனுஷனை இவ்வளவு பெரிய சுத்தியில கொண்டு போய் தள்ள அடிச்சு என்ன ஆகும், மூலதெல்லாம் செதறி போகும். ஆனா செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அடக்கி மண்ணில் போட்டு அடைக்கிறாங்க. மண்ணு மூக்கில் போட்டாலே வர மாதிரி இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அடக்கின போது கொஞ்சம் நேரம் கழிச்சு கை மட்டும் மேலே வருது. ஏன்னா ஈவில் எடுத்து படம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு பார்த்தா சௌபி நான் பூமியில இருந்து எந்திரிச்சு வராப்ல. எந்திரிச்சு வந்த பிறகு கூட ரொம்ப கேஷுவலா இருப்பாப்ல. அவர் தொடக்க கூட மாட்டாங்க. அந்த மண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்க பாருங்க, மூஞ்சி தொடையா பாவம் தண்ணிக்குனே கொடுங்க அப்படின்னா அதுவும் குடிப்பாங்க. அந்த மண்ணோட நிற்கிறாப்ல. இதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான காட்சிகளா இருக்கு. ஏன்னா வந்து எப்படி இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து வில்லன் ஸ்டைல். எல்லாம் கடத்திட்டு போய் ஹார்ட்டை திருடுறாங்க, கிட்னி திருடுறாங்கன்னு படம் பல வருஷம் வந்துச்சு. புதுசா நம்ம வந்து ஆர்கன் திருடணும், அது என்ன யோசிச்சிருப்பாங்க, ஹார்ட் திருடணும் புதுசா இருக்கும். கிட்னி திருடணும் ஒரு படம் வச்சுட்டாங்க, கண்ணை திருடணும் ஒரு படம் வச்சுட்டாங்க, நம்ம ஹார்ட்டை திருடணும் புதுசா வச்சிருவோம், இந்த படத்துல வைக்கல அப்படி மிகப்பெரிய ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ். அது என்னன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க மேக்கிங் நல்லா பண்றாங்க. இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் என்னன்னா மேக்கிங் பண்றாங்க, நல்ல மேக்கிங் பண்றாங்க, ஷார்ட் கம்போசிஷன் பண்றாங்க, ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன பல்ஸ் தேவையோ அதை பண்றாங்க, போட்டோகிராஃபி நல்லா பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அந்த கதை பண்ற இடத்துல விட்டுறாங்க, கருவை விட்டுறாங்க. ஆமா, அந்த பேஸ் தான், அந்த கதை தான் பேஸ். அந்த கதையை வந்து என்ன பண்றாங்கன்னா பெருசா வந்து இவங்க வந்து பெருசா கான்சென்ட்ரேட்டே பண்றது கிடையாது. இப்ப எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த படங்கள்ல ஒரு மெசேஜ் இருக்கும். எம்ஜிஆர் படத்தை காமிச்சு தான் ஆட்சியை பிடிச்சாரு, அதுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு டயலாக் இருக்கும், பஞ்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஜிஆர் படம் பண்றதுக்கு ஒரு கதை இலாக்கானே வச்சிருப்பாங்க, ஒரு டீம், ஒரு பெரிய டீம் வச்சிருப்பாங்க. அவங்க தான் கதை ரெடி பண்ணுவாங்க. எம்ஜிஆருக்கு ஒரு படம் பண்றோம்னா அதுக்கு உண்டான என்னென்ன வேணும் அதுல எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா கதைங்கிற அந்த இலாக்காங்கிற ஒரு டீமே காலி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க இந்த படத்துக்கு கூலிக்கு நல்ல ஒரு ரைட்டர் நீங்க கதை வாங்கல, எத்தனையோ ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு ரஜினிகாந்த் வச்சு படம் பண்றோம், மாஸ் படம் பண்றோம், ஒரு கதை கொடுங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாரு. அதுக்கு மேல நீங்க என்ன பில்டிங் வேணாலும் கட்டலாம். இப்ப என்னன்னா இந்த பேஸே இல்ல உங்கள்கிட்ட, உங்களுக்கு கதை பண்ணவும் தெரியல. இந்த 79 காலனில ஒரு டயலாக் வரும், உனக்கு தான் பாட வரலையே பேசாம இரியேண்டா அப்படின்னா கதை பண்ணவும் வர அது ஒத்துக்கிறவும் மாட்டேங்கிறாங்க யாருமே. அது ஒரு வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அது நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டே ஒழிச்சுட்டாங்க. இப்ப நீங்க இந்த கூலிக்கே நல்ல ஒரு ரைட்டர்ஸ் கேட்டா ரஜினிகாந்த் ஒரு படம் அன்னைக்கு பாலகுமாரன் வந்து அன்னைக்கு ரஜினிகாந்த் கொடுக்கப்பதான் டைலாக்லாம் அவங்கள பஞ்ச் டைலாக் வந்துச்சு. ஒரு தடவை சொன்னா என் பச்சு நானே கேட்க மாட்டேன், ஆண்டவன் சொல்ற அருணாச்சலம் முடிக்கிறான். அதெல்லாம் ஒரு அன்னைக்கு ரைட்டர்ஸ் இருந்தாங்க, பாலகுமாரன் மாதிரி, சுஜாதா மாதிரியான ரைட்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ரைட்டர்ஸே இல்ல. அந்த ரைட்டர்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஒரு பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நீங்க என்ன விளையாடினாலும் தாங்கும். இப்ப பேஸ்மெண்ட்டே இல்லையே, இந்த கேரக்டர் எதுக்கு வருது, இந்த கேரக்டர் எதுக்கு வருது, இந்த கேரக்டர் என்ன பேசுது, இவங்க நல்லவனா கெட்டவனா வில்லனா, இவ்வளவு நல்லவரா சத்யராஜ் ஏன் போய் இவ்வளவு தப்பான வேலைக்கு போறாரு, காசுக்காக 3 குழந்தை வீட்டுல இருக்கிறப்ப பல பேர் கொண்டு அவரே புதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஒரு வில்லனா ஒரு நல்லவரா, அதே வேலை ரஜினிகாந்த் பண்றாரு போய். இதெல்லாம் வந்து பாக்குற ரஜினிகாந்த் கடைசியில் ஒரு போலீஸ் ஆபீசரா இன்வெஸ்டிகேட்டரா அது அப்படி லேசா அந்த மாதிரி காமிச்சு கடைசியில் போய் குழப்பத்துல போய் முடிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கேரக்டர் ரிவீல் பண்ணதா இருக்கட்டும், சீனை கன்வே பண்ணதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஏகப்பட்ட குழப்பம். பத்தாத குறைக்கு நம்ம அணித்தம்பி வேற, அவர் வேற படம் டைட்டில் போட்டது ஆரம்பிச்சவர் தான், படம் முடிகிற வரைக்கும் அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. படம் நான் கூட தேய்ச்சேன், இந்த தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் போட்டிருப்பாங்க போல, கொஞ்சம் சவுண்ட் ஒன்றும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தா படம் பார்த்துட்டு வந்து எல்லா ஊர்ல இருந்து வந்தவங்க சொன்னாங்க, எங்க எல்லா ஊர்ல இதுதாங்க பிரச்சனை, டைலாக்ல கூட ஏதாவது ஒரு மியூசிக் பண்ணிட்டு இருக்கா, வேற ஒரு பக்கம் அவருக்கு அவங்க கத்திட்டு இருக்காப்புல, இவன் ஏதாவது ஒன்று கத்திட்டு இருக்காரு போல, வாங்கின காசுக்கு முழுவதுமாக அவர் வேலை செஞ்சிருக்காரு போல அனிருத்.
அதனால படம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இறைச்சலும் இருக்கு. எந்த இடத்துல மியூசிக் பண்ணணும், எந்த இடத்துல சைலண்ட் விடணும்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தெரியணும். அதான் பெர்ஃபெக்டான ஒரு மியூசிக் டைரக்டர். இளையராஜா வந்து அவருக்கு அவருக்கு போட தெரியாது கிடையாது, ஆனா பல இடங்கள்ல சைலண்ட் தான் அந்த இடத்துல சரியான இடம் அப்படின்னு விட்டுருவாரு. இதுல என்னன்னா விடக்கூடாது, என்னுடைய பங்கு எல்லா சீன்ல இருக்கணும், எல்லா ஷாட்லயும் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இருந்து படம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த லோகோல இருந்து படம் முடிஞ்சு எண்டு ரோலிங் டைட்டில் வரைக்கும் ஃபுல்லா மியூசிக்கா போட்டு வச்சிருக்காப்புல. அது சின்ன சின்ன பிட்டா ராப் சாங் மாதிரி இவரே போடுறாப்புல. சப்டைட்டில் வேற போடுறாங்க, சப்டைட்டில் படிக்கிறதா படிக்கிறதா அது வேற குழப்பம். என்ன ஆச்சு யோகேஷ்க்கு அப்படிங்கறதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆடியோ லான்ச்ல நீங்க சொன்ன மாதிரி பயங்கர ஹைப் இந்த படத்துக்கு. நேத்துலாம் டிக்கெட்ஸே கிடைக்காம இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஹைப் ஆடியோ லான்ச்ல அவங்க சொன்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்துட்டு ஒரு பேன் இந்தியா படம் தெலுங்குல பண்ணிட்டாங்க, கன்னடால பண்ணிட்டாங்க, நம்ம இன்னும் ஒரு பேன் இந்தியா பண்ணல, அதனால பேன் இந்தியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இறக்கிட்டாங்களோ ஒரு வேலை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு படம் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ஸோ நீங்க அதை ஃபீல் இல்ல ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சௌபின் கேரக்டருக்கு யார வேணாலும் போட்டுக்கலாம். பட் அது மலையாளத்துல இருந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டா பண்ணுங்க. நாகார்ஜுனா கேரக்டருக்கு ஒரு மெயின் வில்லன் தேவை போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டை வந்து அவங்க வந்து வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து திணிக்கல. அமீர் கானுடைய கேரக்டர் தான் வந்து ஏதோ தேவையில்லாம பாவம் வந்துட்டீங்க ஒரு சீன் நடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்க வழிய, மற்றபடி அமீர் கானுடைய கேரக்டர் தவிர மற்ற எல்லா கேரக்டருமே ஒரு ஒருத்தான கேரக்டர் தான். அவங்களும் கொடுத்த வேலையை சரியா பண்ணியிருக்காங்க. அமீர் கான் மட்டும்தான் ரொம்ப பெரிய சம்பளம்லாம் கொடுத்து ஃபிளைட்லாம் கூட்டு வந்து பாவத்தை அவர் வந்து கடைசியில் ஒரு பீடி கொண்டு வந்து நிப்பாட்டாங்க, கடைசியில் கொண்டு வந்து அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. பார்த்து இதுல என்னன்னா நீங்க வந்து இந்த கதையவே அழகா பண்ணிருக்கலாம். எப்படின்னா சத்யராஜ் ரஜினிகாந்தோடைய பிளாஷ்பேக் விண்டேஜ் போர்ஷன் அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அப்புறம் இவருக்கு ஒரு பேர் அதை ஒரு விண்டேஜ் போர்ஷன்ல வச்சிருக்கலாம், ஒரு சாங் வச்சிருக்கலாம், காப்பாத்துறதே ஒரு மாசா வச்சிருக்கலாம். அப்புறம் ரெண்டாவது இவங்க சொல்ற கதை சொல்றா இருப்பாங்க, அங்க கப்பல்ல ஒரு நாடு அதெல்லாம் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு கப்பல்ல கொண்டு போற மாதிரி அதெல்லாம் பண்ணா வேற மாதிரியான ஒரு டோன்ல வந்திருக்கும். படம் பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் இது எதையுமே தேவையான விஷயத்தை எதுவுமே சொல்லாம தேவையில்லாத காட்சிகளை தேவையில்லாத கேரக்டர்லாம் உள்ள கொண்டு வந்து அதை வந்து ஒரு மாதிரி போட்டு கிளாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இப்போ வந்துட்டு நிறைய பேர் இப்போ இன்டர்நெட்ல இப்போ படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பவே அவன் வந்துட்டு கமல் ஃபேனுன்னு சொன்னா நீங்க கேட்டிருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம் பண்ண லோகேஷா இந்த படம் பண்ணாங்க அப்படின்ற டவுட் வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ வந்துருச்சு. ஸோ அதுல ஏதாவது பாரபட்சம் பார்த்துருப்பாருன்னு உங்களுக்கு தோணுது? இல்ல ஒரு டேரக்டரா இருக்கிறவர் அப்படிலாம் பார்க்கணும், அவருடைய லைஃப் இருக்குல்ல. ரஜினிகாந்த் இந்த படம் ஒரு நாள் ஓடட்டி அவருக்கு பிரச்சனை கிடையாது. லோகேஷ்க்கு இந்த படத்தை வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும்ல. அப்படிங்கும் போது அவருடைய கேரியர் பாதிக்கும். அப்படிலாம் செஞ்சிருக்க அவருக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த படம் ஏன் மிஸ் ஆச்சுங்கிறது எனக்குமே புரியல. அவர் என்ன கால்குலேஷன்ல பண்ணாரு, ஏன் மிஸ் ஆச்சு? ஒருவேளை ரஜினி ரசிகர் எப்படி வேணாலும் பண்ணா பார்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் ஒரு 10 ஃபைட் வச்சா போதும், ஒரு 10-20 மாஸ் சீன் வச்சா போதும், இதே போதுமானது, அனிருத்தை வச்சு 4 சாங் போட்டா போதும், இதை வச்சே ஓடிடலாம், பெருசா வந்து மெனக்கடை வேணாம்னு நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. கமலஹாசன் ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு அதை நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. பட் அந்த ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டாரோங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. ஓகே சார், எந்த படம்னாலும் பட்ஜெட்டை நோக்கி தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போவாங்க, கடைசியில நம்பர்ஸ் தான் வந்துட்டு பேசும். ஸோ நம்மளே முன்னாடி நிறைய வந்துட்டு பார்த்துருக்கோம், கண்டிப்பா கூலி வந்துட்டு 1000 கோடி வந்துட்டு அடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ சொல்லுங்க சார், படம் வந்து நானே 1000 கோடி அடிக்கும்னு பல வீடியோ பேசியிருக்கிறேன். இந்த படம் பார்த்து வந்து எனக்கு நம்பிக்கை போயிருச்சு அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது. ஏன்னா அந்த படத்துக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஒரு பக்கம் அனிருத், ஒரு பக்கம் லோகேஷ், சன் பிக்சர்ஸ், படம் பயங்கர ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் வந்த சாங்கோடைய ஹைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறப்ப 1000 கோடி அடிக்கும்னு நினச்சிருந்தோம். பட் இந்த படம் இவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இவ்வளவு இது இருக்கிறதுனால 1000 கோடி அடிக்குமாங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு. காமன் ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. எஸ், நீங்க காமன் ஆடியன்ஸ் சொன்னது இப்போ சிட்டி சைடுல ஓகே, இப்போ பி டயர் சி டயர் எல்லாம் போகும்போது மக்களுக்கு இந்த படம் புரியுமா சார்? முதல்ல கேரக்டரே புரியாது, அதான் சொல்றேன். இப்ப ஏ சென்ட்ரல் ஆடியன்ஸே வந்து அந்த சினிமா அடிக்கடி பார்க்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு அந்த ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளே கொஞ்சம் வெளியே வந்த பிறகு யோசிக்க வேண்டியது இந்த கேரக்டரானு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பிளைண்டா ஒரு படம் பார்க்கலாம்ப்பா, ஒரு என்டர்டைன்மெண்டா அப்படின்னு பாக்குறவங்களுக்கு புரியாது. முதல்ல இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு முதல்ல இனிமேல் அடுத்த நாட்கள்ல வந்து அவங்களுக்கு கீழே டைட்டில் போட்டா கூட பரவாயில்ல, இவர் வந்து இவர் இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஃப்ரீஸ் பண்ணி ஒரு கார்டை போட்டாங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அப்படி செஞ்சிருந்தா கூட ஓரளவுக்கு விளையாட்டுக்கு சொல்லாது, நல்லாவே இருந்திருக்கும். இந்த கேரக்டர் வரது இன்ட்ரோடக்ஷன், ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேரக்டர் ஃப்ரீஸ் பண்ணி இந்த கேரக்டர் யார் தெரியுமா, இத்தனை கொலை பண்ணிருக்காரு, இத்தனை மர்டர் பண்ணிருக்காரு, இத்தனை கேஸ் இருக்கு, இவர் இந்த நாட்டில் டானா இருந்தாருன்னு சொல்லி ஏதாவது போட்டுனாங்கன்னா கூட அதை நம்ம வந்து சரி ஓகே கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எதுக்கு வர்றாங்க, எதுக்கு போறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது டயலாக் பேசுறப்பையும் இந்த மியூசிக் சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பிஎன்சியில் இந்த படம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. காமன் ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்கிறது தெரியல. வரக்கூடிய நாட்கள் தான்
இந்த 1000 கோடி கனவு இந்த படம் நிறைவேற்றுமாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் 1000 கோடி அப்படிங்கும் போது இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி பிசியில் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ ஏன்னு கொடுத்தனால ஃபேமிலி ஆடியன்ஸ் பெருசா வந்துட்டு உள்ள வர மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான கிரௌட் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசிக்காக எல்லாரும் வந்துருவாங்க. தமிழ்நாட்டை பத்தி பிரச்சனை கிடையாது, இந்தியா முழுக்க பிரச்சனை தான். ஆனால் வெளிநாடுகளில் ஸ்ட்ரிக்டா வந்து அந்த ஏ ஃபாலோ பண்ணுவாங்க. வெளிநாடுல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க குழந்தைய வீட்டில் விட்டு போக முடியாது, ஃபேமிலியோட தான் போகணும். இப்போ ஃபேமிலிக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா 18+ கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது மொத்தமாவே படத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ நேற்று கூட ஒரு ஃபாரின் டிஸ்ட்ரிபியூட்டர் தொட்டு பேசின அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 30% வந்து இந்த படத்துல ஏ வாங்கினதுனால லாஸ் ஆகுன்றாங்க. ஒட்டுமொத்தமாக ஏ வாங்கினதுனால ஓவர்சீஸ்ல வந்து ஒரு 30%க்கு மேல இந்த படம் மலேசியாவில் கிட்டத்தட்ட 100 தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்க. மலேசியாவில் ரஜினி ஃபேன்ஸ் அதிகம், பெரிய கலெக்ஷன் பண்றாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஏ வந்து ஒரு பெரிய டிராபேக் அப்படிங்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 30%க்கு மேல ஒரு 2 கோடி பண்ணுதுன்னா அதுல ஒரு 30%க்கு மேல வந்து இந்த ஏனால அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. படமும் இந்த மாதிரியான டாக் வந்துட்டு இருக்கப்போ அது எப்படி ஆக போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் நீங்க 2 கோடி அப்படின்றது எனக்கு வந்துட்டு இந்த வாட்ச் ஞாபகம் வந்துச்சு சார். நம்ம அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது இல்லை டீசர்ட் பார்க்கும்போது வாட்சை வச்சு பெருசா எதை பண்ண போறாங்க. இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு லோகேஷ் கொண்டு வராரோ வாட்ச் வச்சு ஏதோ ஒரு பெருசா பண்ண போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ வாட்ச் படத்துல ஒரு செயின் மாதிரி கட்டி ஒரு சீன் அடிக்கிறாரு, அவ்வளவுதான். மற்றபடி வாட்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வர்ற முதல்ல போட்ட ஒரு வீடியோ, கிளிம்ஸ் வீடியோ இருக்கும், படம் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதில் பார்த்தா அப்புறம் கோல்டாக காமிச்சிருந்தாங்க. சரி, கோல்ட் ஸ்மக்லிங்கை பற்றி ஏதாவது டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க போல, எப்படி கடத்திட்டு வராங்க, எப்படி கடத்திட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டீட்டெயிலிங் இருக்க போது போல, எப்படிலாம் இந்தியாவுக்குள்ள கோல்டு வருதுங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்ட போகிறாங்க போல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சா அதில் ஒன்றுமே கிடையாது. அதில் இந்த கேங்குன்றாங்க, ஒரு இவ்வளோ 100 கூலியை வச்சு வேலை வாங்குறாங்க. என்னடா வேலை பார்க்குறீங்கன்னு அது சொல்ல மாட்டேங்க. கடைசி வரைக்கும் இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க ஹார்பரில், அது இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. அது ஹார்பரில் போலீஸ் இருக்காதா, கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இருக்காதா, ஒன்றையும் காணா. அது இவங்களா போறாங்க, இவங்களா வர்றாங்க. ஹார்பரில் நினைச்சா ஒருத்தன் தப்படான்னு கொண்டு நீச்சல் தூக்கி போட்டுறாங்க. அது கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் வந்து இனிமேல் கடல்லாம் போடாதீங்க, எரிச்சிருங்க அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அப்படிங்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல. சரி, வேட்டையன் பெருசா வந்துட்டு இது ரஜினி சாருக்கான படம் இல்ல அப்படிங்கறது மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெயிலர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஹிட். ஜெயிலருக்கு இதே மாதிரியான ஒரு இதா இருந்துச்சு, மிக்ஸ்டு ரிவ்யூ தான் இருந்துட்டு இல்லை, ஜெயிலரை நீங்க இந்த படத்தை கம்பேரே பண்ணக்கூடாது. ஜெயிலர் வந்து ஒரு நல்ல படம், அது நல்ல ஒரு மாதிரி டார்க் காமெடி இருக்கும் உள்ள, அதில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு த்ரில்லிங் இருக்கும், ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். அது வேற படம். அது வந்து உங்கள்ட்ட ஒரு பெருசாக லாஜிக் மிஸ் இல்லாத அவருடைய கேரக்டர் தக்கன மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு ரிட்டையர்டு ஜெயிலர் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நபராக காட்டுறவர் இவருடைய பேக்ரவுண்டே காட்டலையே. அதுவே அந்த கேரக்டரை வந்து வெயிட்டாக காட்டாத மாதிரி தானே. ஜெயிலரையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. இது வேற ஒரு ஜோனரில் இவங்க வேற ஏதோ நினைச்சு பண்ணது வேற மாதிரி ஆயிடுச்சு. இது அந்த மாதிரி லோகேஷுடைய ப்ரீவியஸ் படத்தை காட்டிலும் இந்த படம் ஏன் இப்படி பண்ணாருங்க, லோகேஷ் படமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வலுவா இருக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப. தெளிவா வந்துட்டு எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.